ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள்ல நம்ம எல்லாருமே ஆண்டவர் நமக்காய் மரித்தார் அந்த ஒரு சந்தோஷம் நம்மளையே நினைச்சு ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்து நமக்காய் தன்னுடைய சொந்த ஜீவனை தன்னுடைய ரத்தம் எல்லாவற்றையும் சிந்தி நம்மை மீட்டு இருக்கிறார், பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இந்த நாளை நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்றோம். நிறைய பேர் உட்காந்து அழுதுட்டு இருப்பீங்க. நான் உண்மையிலேயே சொல்றேங்க, இன்னைக்குதான் பிரியாணி நம்ம சாப்பிடணும். ஏன்னா என்னையும் மதித்து கர்த்தர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து பாவத்திலிருந்து என்னை மீட்ட ஒரு நாள் இந்த நாள்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நாளா இது இருக்கிறது. இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்து மரித்ததுனாலதான் அவருடைய அன்பு பூரணமாய் நமக்கு தெரிய வந்தது. அது மட்டும் இல்லைங்க, அவர் வந்ததுனாலதான் நம்மள பாவத்திலிருந்து மீட்டார். அவர் வந்ததுனாலதான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைத்தது. இத நம்ம உணர்ந்து கொள்ளுகிற ஒரு நாளாய் இந்த நாள் மட்டும் இருக்கக்கூடாதுங்க. நம்மளுடைய வாழ்வின் கடைசி மூச்சு வரைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் எனக்காய் என் தேவன் பரத்தை விட்டு இறங்கி வந்து எனக்காய் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்னை மீட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரமும் அவரை நினைத்து அவரை விசுவாசித்து எனக்காய் வந்தார், எனக்காய் மரித்தார், எனக்காய் திரும்ப வரப்போகிறார் என்கிற சுவிசேஷத்தை உணர்ந்தவர்களாய் நம்ம இந்த நாளை அனுசரிக்கணும். இந்த நாள்ல ஆண்டவர் சிலுவையில முடிந்த 7 வார்த்தைகளை நீங்க தியானித்து இருப்பீங்க. அதுல ஒரு வார்த்தை முடிந்தது என்று கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். முடிந்தது என்னென்றால் என்ன? ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி அவர் முடித்தால் அந்த வேலையை முடித்தால் அவர் தைரியமா சொல்ல முடியும், முடிந்தது என்று சொல்ல முடியும். இங்கே பிதாவானவர் அவரை நம்பி அனுப்பின காரியத்தை அவர் முடித்து விட்டு சாகும் தருவாயில எந்த ஒரு மனிதனும் சாகும் போது உண்மையை தான் பேசுவாங்க, யாரும் போய் பேச மாட்டாங்க, உண்மையை பேசுவாங்க. ஏன்னா அந்த கடைசி நேரத்துல என்னென்ன காரியத்தை சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைப்பாங்க. ஆனா என் தேவன் சொல்றாரு, நான் முடிந்தது. அவர் ரொம்ப தைரியமா சொல்றாரு, முடிந்தது. என்னை நம்பி பிதா என்னை அனுப்பினதை நான் எல்லா காரியங்களையும் நான் செய்து முடித்தேன் என்று அவர் முடிந்தது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய ரகசிய வருகை எப்ப வரும்னே தெரியாது. அவர் வரும்போது ஆண்டவரே என்னை நம்பி ஆண்டவரை நீர் கொடுத்த திட்டத்தை நான் முடித்தேன் என்று உங்களால சொல்ல முடியுமா? இன்றைக்கு நம்மளுடைய ஜீவன் போகும்போது ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் என்னை நம்பி ஒரு திட்டத்தை வைத்து நீர் இந்த உலகத்துக்கு அனுப்புனீங்களே, அந்த திட்டத்தை நான் முடிச்சிட்டேன்னு நீங்க உங்களால தைரியமாய் சொல்ல முடியுமா? என்னை நம்பி கொடுத்த குடும்பத்தை நான் ஒழுங்கா பார்த்தேன், என்னை நம்பி கொடுத்த ஊழியத்தை நான் உண்மையா செஞ்சேன், என்னை நம்பி கொடுத்த பிள்ளைகளை நான் உண்மையாய் வளர்த்தேன், என்னை நம்பி நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நான் பெருக பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால சொல்ல முடியுமா? இன்றைக்கு ஆண்டவர் தைரியமா சொன்னார், முடிந்தது. நீங்க சொல்ல முடியுமா? எப்பொழுது ரகசிய வருகை வரும் தெரியாது, எப்பொழுது நம்ம ஜீவன் போகும் தெரியாது. எப்பவுமே நம்ம அலர்ட்டா இருக்கணும். ஆண்டவரே நீர் கொடுத்த திட்டத்தை நான் முடிக்கணுமே, நீர் என்னை நம்பி நீர் கொடுத்த அந்த வேலையை நான் செய்து முடிக்கணுமே, நீர் வரும்போது நான் வெறுங்கையா நிற்க கூடாது. அந்த ஒரு விழிப்புணர்வோடு இந்த நாளை நம்ம முடிக்கலாம். ஒவ்வொரு நேரமும் அவருடைய எனக்காய் மரித்த அந்த தேவனுக்காய் நான் என்ன செய்ய போகிறேன், அந்த ஒரு உணர்தலோடு நம்ம இந்த நாளை முடிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா இந்த நாளை எங்களுக்கு கொடுத்தீங்களே உமக்கு நன்றி. அப்பா நீர் பரமபிதாவின் செல்ல பிள்ளைய அவருடைய மடியில தவழ்ந்தீங்க. ஆனா எங்களை நினைச்சு அப்பா அந்த பரலோகத்தை விட்டு இந்த உலகத்திற்கு வந்து ஆண்டவரே நீர் மனிதனாய் ஆண்டவரே நாங்கள் படுகிற பாடுகளையும் நீங்க பட்டு ஆண்டவரே எங்களுக்காய் மறிச்சிங்க. உங்களுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எங்களுக்காய் பழுதச்ச அந்த பலியை நீர் செலுத்தினீங்க. செலுத்தி எங்களை பாவத்திலிருந்து மீட்டிங்கப்பா. மீட்டது மட்டும் இல்ல, எங்களை விடுதலை கொடுத்தீங்க. நாங்க ஆண்டவரே அந்த விடுதலை அற்பமாய் எண்ணிடக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்காய் நீர் மரித்த ஆண்டவரே, மரித்து ஆண்டவரே உங்களுடைய ஜீவனை கொடுத்து ஆண்டவரே எங்களை மீட்டிங்களே. மீட்டது மட்டும் இல்ல, எங்களுக்கு நித்திய ஜீவனை கட்டளையிட்டீங்களே. அதை நாங்க உணர்ந்து உண்மையான பயத்தோடு, தெய்வ பயத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க அப்பா. ஒவ்வொருவருக்கும் மேலே ஆண்டவரே ஒரு திட்டத்தை, ஒரு அழைப்பு நீங்க வச்சிருக்கீங்க ஆண்டவரே. அதை நாங்கள் உண்மையாய் செய்து முடித்து நீர் வரும்போது ஆண்டவரே உண்மை முகமுகமாய் தரிசிக்கும் போது ஆண்டவரே எங்களை கொண்டு நீர் செய்யணும்னு நினைச்ச காரியங்களை நாங்கள் செய்து முடித்து விட்டோம் என்று தைரியமாய் சொல்லக்கூடிய ஆத்துமக்களை நீர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நீரே எங்களோடு இருங்க. காலை எழுந்து உங்கள் நாமத்தை நாங்க மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.